எல்லாரும் ரெடியா? போட்டிகளை நாம தொடரலாமா? இந்த முறை கண்டிப்பா நீதான் மோத போற. இல்ல, நானும் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரம் தானே. கடைசி பேட்டிலா இருந்தாலும் எனக்கு பரவாயில்ல. லீ, நான் நினைச்ச மாதிரியே நடந்துருச்சு. பேட்டில்ல கலந்துக்க கூடாதுன்னு நினைச்சாதான் இப்படி நடக்கும்னு எனக்கு தெரியும். இதான் ரிவர்ஸ் சைக்காலஜின்னு சொல்லுவாங்க. ராக்லி, நீ யாருங்கிறத காட்டு. ஓகே, ரெடியா இருக்கியா? களத்துல இறங்க ராக்லி. நாம போட்டி போடுவோம்னு எனக்கு முன்னாடியே தெரியும். ஆனா இவ்ளோ சீக்கிரம் வரும்னு எதிர்பார்க்கல. அவனோட ஹேர் ஸ்டைல வச்சு அவனுடைய மூவ்ஸ் எப்படி இருக்கும்னு என்னால கணிக்க முடியுது. இப்ப அவன் எப்படிலாம் அடி வாங்க போறானோ. அவனோட மூவ்ஸ் ரொம்ப வேகமா இருக்கும். ஆனா கிக் அந்த அளவுக்கு பவர்ஃபுல் கிடையாது. நீங்க நினைக்கிறத விட லீ பலசாலி. அவனை பத்தி உங்களுக்கு தெரியாது. என்ன தம்பி, எதுக்கு இந்த அவசரம்? சண்டை போடுங்க. லீ ஃபாரிகேன். மணலை கட்டுப்படுத்துற ஜூட்ஸுவா? ஆனா இந்த ராக்லி முன் வச்ச காலை பின் வைக்க மாட்டான். மணல் அவன் கட்டுப்படுத்தல. மணல் தான் அவனை காப்பாத்த முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. அவன் அசைற மாதிரியே தெரியலையே. என்ன ராக்லி, இதுதான் அவனோட திறமையா? ஆனா இது வரைக்கும் எனக்கு தேவையான சத்தம் கிடைக்கல. சிறப்பாடு லீ, அவன் கதைய முடிச்சிரு. எனக்கு பிடிச்சவங்களோட உயிர் ஆபத்துல இருக்கும் போதுதான் நீங்க அதை பயன்படுத்தணும்னு சொன்னீங்கல்ல. ஆனா நீ இப்ப என் பேச்ச மீறலாம். நிஜமாவா? என்ன சொல்றீங்க? பார்க்கவே பிரமாதமா இருக்கு. இது ரொம்ப முட்டாள்தனமா இருக்கு. இப்பதான் நல்லா இருக்கு. இனிமே என்னால வேகமா செயல்பட முடியும். 2 இரும்பு தகரத்தை தூக்கி போடுறதால மட்டும் உன்னால காரா டிஃபென்ஸ தாண்டி அவனை தொட முடியும்னு நினைக்கிறியா? வா ராக்லி, அவன் கதைய முடி. கண்டிப்பா சார். ஒரு நிஞ்சாவா அவன் ஜெயிக்கிறதுக்கு அவனுக்கு வேற எதுவும் தேவையில்ல. ஏன்னா இந்த உலகத்திலே மிகச்சிறந்த ஒரு டாய் ஜுட்சு ஸ்பெஷாலிஸ்டா ராக்லி தன்னைத்தானே மாத்திக்கிட்டான். பார்க்கவே பயங்கரமா இருக்கே. ராக்லி இதை விட வேகமா செயல்பட்டு நான் பார்த்ததே இல்ல. அப்படின்னா அவனுக்குள்ள இவ்வளவு வேகத்தை ஒளிச்சு வச்சிருக்கானா? நான் இங்க இருக்கேன். அவனை நேரடியா தாக்கிட்டேன். பல வருடங்களா காராவோட முகத்துல இந்த வெறிய நான் பார்த்ததே இல்ல. பொதுவா அவனை சுத்தி இருக்கிற மணல் அவனை பாதுகாக்கிற வேலையை பார்க்கும். காரா அந்த மணலை ஆர்மர் மாதிரி மாட்டிப்பான். என்ன தம்பி, அவ்வளவுதானா? ஒருவேளை நான் அவனை தரையில இருந்து தூரமா தூக்கிட்டு போய் அந்த சாண்ட் டிஃபென்ஸை தடுத்துட்டா மேல இருந்து சுலபமா தாக்கலாம். லோட்டஸ பயன்படுத்தணும். தயாரா இருக்கியா? இன்னும் எதுக்காக காத்துக்கிட்டு இருக்க? இந்த வாங்கிக்க. உன்னோட கதை முடிஞ்சது. பிரைமரி லோட்டஸ்.
அவன் கதை முடிஞ்சது. நான் ஜெயிச்சிட்டேன். என்னது? காரா அவன் இஷ்டப்படி விளையாடிக்கிட்டு இருக்கான். கண்டிப்பா என்ன பார்த்து நீங்க பெருமைப்படுவீங்க சென்சே. உலகத்திலே மிக சிறந்த நெஞ்சா நான் தாங்கிறத காட்டுவேன். இப்ப அந்த காராவை இவன் எப்படி ஓட விடுறான் மட்டும் பாருங்க. அப்படின்னா அந்த கேனின் அந்த சின்ன பையன் 8 இன்னர் கேட்ஸை திறந்து ஹிடன் லோட்டஸை பயன்படுத்த போறானா? இப்ப அந்த பையனால எத்தனை இன்னர் கேட்ஸை திறக்க முடியும்? நீ 5 கேட்ஸை தரப்பா. சக்ரா நெட்வொர்க்ல முக்கியமான நிறைய கேட்ஸ் இருக்கும். உடம்புல எங்க சக்கர எனர்ஜி அதிகமா இருக்கோ அந்த கேட்ஸ் பொதுவா அங்கதான் இருக்கும். அந்த 8 கேட்ஸையும் ஓபன் பண்றப்ப ஒரு ஹொகாகேக்கு இருக்கிற சக்தியை விட அதிக சக்தி கிடைக்கும். உயிர் பிரிஞ்சிடும். அது என்னன்னா எல்லாமே முடிவுக்கு வரப்போகுது. இதுக்கு மேல இந்த பேட்டில்ல நான் தோக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. அது தெரிஞ்சுக்கோ. எனக்கு வேற வாய்ப்பு கிடைக்காது. The third gate, gate of life open. நாலாவது கேட், கேட் ஆஃப் பெயின். வேலை பாருங்க. மறுபடியும் அந்த மண் கவசத்துக்குள்ள ஒளிஞ்சுக்க போறியா? நீ அவ்வளவு சீக்கிரம் தோத்து போக மாட்டல. இது 5th கேட், கேட் ஆஃப் க்ளோசிங். திறந்துரு. இந்த வேகத்துக்கு என்னால் ஈடு கொடுக்க முடியாது. இப்ப என்னோட முழு சக்தி என்னன்னு தெரிஞ்சுதா? இப்ப என்னோட கடைசி தாக்குதல். இடன் லோட்டஸ். Sand coffin. இப்போ உன் கதையை முடிக்கிறேன். ஏன் இப்படி செஞ்சீங்க? அவன் தோத்துட்டான். அவன் என்னோட ஸ்டூடெண்ட். அதுக்கும் மேல எனக்கு ரொம்ப முக்கியமானவன். நான் இந்த போட்டியில இருந்து விலகுறேன். நீ சுய நினைவிலேயே இல்ல. இருந்தாலும் இந்த உலகத்துக்கு ஒரு திறமையை காட்ட நீ எழுந்து நிக்கிற. லீ, நீ அதுக்கு ஏற்கனவே நிரூபிச்சிட்ட. போட்டியில ஜெயிச்சது காரா தான்.